Hello friends, welcome to one more rep. நிறைய பேத்துக்கு வந்து பாடி பில்டிங் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அண்ட் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து அவங்க கரியரை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பாடி பில்டிங் வந்து ரொம்பவே ஒரு எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட். பாடி பில்டிங் பண்ணுறவங்க இந்த ஸ்போர்ட்டை குவிட் பண்ணுறதுக்கு மெயினான ஒரு ரீசன் என்னன்னா, அதில் வர எக்ஸ்பென்சஸை வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியாமல் தான் நிறைய பேர் குவிட் பண்ணுறாங்க. ஒரு பாடி பில்டராக நீங்கள் ஆகணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, உங்களால் அட்லீஸ்ட் ஒரு மந்த்துக்கு 50,000 rupees ஆஸ் அ ஃபிட்னஸ் ட்ரெயினராக உங்களால் ஏர்ன் பண்ண முடியலன்னா, உங்களால் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்போர்ட்டை கண்டினியூ பண்ண முடியாது. சீக்கிரமாக நீங்கள் யார்கிட்டயாவது கடன் வாங்க வேண்டியது வரும். நான் இது ஏன் சொல்கிறேன்னா, இன்னும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஜிம்மில் வந்து ஜென்ரல் ட்ரெயினர்ஸ்க்கு கொடுக்குற சேலரி வந்து வெறும் 5,000 rupees 10,000 rupees தான் கொடுக்குறாங்க. ஒரு 5,000 rupees வச்சு நம்மளால் என்ன தான் வாங்க முடியும்? ஒரு டப் வே ப்ரோட்டீன் ஒரு நல்ல பிராண்டில் வாங்கணும்னாலே அதுக்கு ஒரு 5,000 rupees செலவாயிரும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த வீடியோவில் ஒரு 6 ஸ்டெப்ஸில் வந்து நான் என்னென்ன பண்ணி நான் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறேங்கிறத வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அனாலிசிஸ். நீங்கள் வந்து ஒரு பாடி பில்டராக இந்த ஃபீல்டில் க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினராக நீங்கள் க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் ரெண்டுமே சேர்த்து பண்ணிங்கனாலும் நீங்கள் சூஸ் பண்ணுற லைனை வந்து இன் அண்ட் அவுட்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இது வந்து நான் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் சொல்ல முடியாது, பட் ஒரு கேஸ் நான் சொல்கிறேன். ஸோ பாடி பில்டிங் பண்ணுறீங்களோ இல்லை ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருக்கீங்களோ, உங்களோட ஃபிசிக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஃபிசிக் இம்பார்ட்டன்ட்டுங்கும் போது அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய செலவுகள் வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதாவது உங்களோட ஃபுட், உங்களோட சப்ளிமெண்டேஷன், உங்களோட ஜிம் மெம்பர்ஷிப், இது எல்லாத்துக்குமே நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் ஒரு ப்ரோ பாடி பில்டராக இருந்தீங்கன்னா, அகைன் நீங்கள் வந்து ஸ்டெராய்ட்ஸுக்கோ இல்லை டாக்டர் கன்சல்டேஷனுக்கு, உங்களோட பிளட் டெஸ்ட்டுக்கு, இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் வரும், என்னென்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கிறத வந்து நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கணும். சில பேருக்கு இப்படி கூட ஒரு டவுட் வரலாம், நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் தான் ஆக போகிறேன், எனக்கு வந்து ஒரு பாடி பில்டர் மாதிரி ஃபிசிக் இருந்தால் தான் இந்த ஃபீல்டில் நான் ஷைன் பண்ண முடியுமான்னு சொல்லி. நீங்கள் ஒரு பாடி பில்டர் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபிசிக் கண்டிப்பாக தேவை கிடையாது. பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபிட்டாக இருக்கணும். ஸோ ஃபிட்டாக இருக்கணும்னாலும் நீங்கள் ஃபுட், சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ஜிம் மெம்பர்ஷிப்புக்கு வந்து பே பண்ணியே தான் ஆகணும். இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் வந்து ஃபிட்டாக இல்லை, நீங்கள் ஒரு 4 கிளைண்ட்டை ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்தாலும் அவங்க 4 பேர்த்துக்கிட்ட போய் இவர் தான் என்னோட ட்ரெயினர்னு சொல்லும் போது பார்க்குறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஓகே இவர் ஃபிட்டாக இருக்கிறார், இவரும் நம்மளை ஃபிட் ஆக்குவாங்கன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பிசினஸ் கன்வர்ஷன்ல ஹெல்ப் பண்ணும். நான் ஏன் ஃபர்ஸ்டே வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியிற எக்ஸ்பென்சஸும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியாத எக்ஸ்பென்சஸும் எழுத சொல்றேன்னா, நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு பாடி பில்டிங் பண்ணணும்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் அந்த டைம் என்னோட பாக்கெட் மணியை வச்சு என்னால் பாடி பில்டிங் பண்ணுற அளவுக்கு காசு இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஜிம்லேருந்து வந்து நான் சப்ளிமெண்ட்ஸ் வாங்கிப்பேன். அந்த சப்ளிமெண்ட்ஸுக்கெல்லாம் காசு எப்படி கொடுப்பேன்னா, வீக்லி 500 rupees கொடுத்துட்டு இருந்தேன். இது என்னாச்சுன்னா, ஒரு பாயிண்ட்ல வந்து நான் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வாங்கிட்டேன். அப்போ என்னால் வந்து சீக்கிரமாக செட்டில் பண்ண முடியல. ஸோ அதனால நான் வந்து அந்த பாயிண்ட்ல பாடி பில்டிங்கே ஸ்டாப் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. என்னோட டயட்டுமே பார்த்தீங்கன்னா, வீட்டில் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ அதை தான் நான் சாப்பிட்டு இருந்தேன். பட் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆயில் கட் பண்ணேன், ஜங்க் ஃபுட்ஸ் கட் பண்ணேன், இந்த மாதிரி பண்ணி தான் நான் காம்படிஷனும் போயிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ரப்டான சிச்சுவேஷன் நீங்கள் கட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு வந்து இது முன்னாடியே சொல்கிறேன். உங்களால் மேனேஜ் பண்ண முடியறதை எழுதி வைங்க, உங்களால் மேனேஜ் பண்ண முடியாததையும் எழுதி வைங்கன்னு. பிளானிங் வந்து ரொம்பவே முக்கியம். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் வந்து குவாலிஃபிகேஷன். நம்ம வந்து 2021ல இருக்கிறோம். இந்த இயர்ல போய் ஃபேட் லாஸ் பண்ணோம்னா நீங்கள் ரைஸே சாப்பிடாதீங்க, 3 வேளை சப்பாத்தி வெஜிடபிள்ஸும் சாப்பிடுங்கன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளைண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறிக்கணும். ஸோ அதனால நாம் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நான் வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு ட்ரெயினர் ஆக முடியும்னு நான் சொல்லலை. ஒரு சர்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா ஒரு ட்ரெயினராக உங்களோட வேல்யூ வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்னு நான் சொல்கிறேன். இன்னொரு ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு கிளைண்ட் கிட்ட போய் நீங்கள் இதுதான் உங்களோட டயட் சார்ட், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னா முக்கால்வாசி பேர் போய் அப்படியே ஃபாலோ பண்ணிடுவாங்க. இப்போல்லாம் நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ஒர்க் அவுட் பிளான், ஒரு டயட் பிளான் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவங்க ஏன் அதை ஃபாலோ பண்ணுங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷனும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ பிளைண்டாக போய் நீங்கள் இதுக்கு சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க திரும்ப ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களுக்கு வந்து நம்மளுக்கு திரும்ப ஆன்சர் பண்ண தெரியணும்னா அந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளுக்கு சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்ச உடனே உங்களுக்கு காசு வந்து உடனே கொட்டிகிட்டே இருக்கும் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சாலும் உங்களோட நாலேஜ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நாலேஜ் எப்படி அப்டேட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மெயினாக 2 வழி இருக்குது. ஒன்று வந்து டெய்லி ரீட் பண்ணுறது. நீங்கள் உங்களோட ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க என்னென்ன போடுறாங்கிறது ரீட் பண்ணி பாருங்கள். அப்புறம் அதை பற்றி இன்டர்நெட்டில் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா,
உங்களுக்கு வந்து உங்களோட ஃபிட்னஸ் ரிலேட்டட் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது வந்து நெட்வொர்க்கிங்கிறது வந்து என்னன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற உங்களோட சீனியர்ஸ் கூடயும் ஜூனியர்ஸ் கூடயும் ஃப்ரீக்வெண்ட்டாக காண்டாக்டில் இருங்க. இப்போ என்ன பார்த்துட்டிங்கனாலே எனக்கு சீனியராக இருக்கவங்க கூட வந்து நான் இப்பவும் டச்சில் தான் இருக்கிறேன். ஸோ நான் அவங்ககிட்ட வந்து ஏதாவது டவுட் கேட்பேன், அவங்க எப்படி ஒரு சில சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குவேன். அப்புறம் அதை வந்து நான் என்னோட கிளைண்ட்ஸ் மேலே நான் யூஸ் பண்ணுவேன். இதே மாதிரி என்கிட்ட அப்ரோச் பண்ணுற என்னோட ஜூனியர்ஸ் கிட்டையும் நான் சொல்லுவேன், ஓகே இது இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களோட கிளைண்ட் விஷயத்தில் நான் ஹெல்ப் பண்ணுவேன். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட லேர்னிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். இதுவே நீங்கள் வந்து ஒரு பாடி பில்டராகவும் இருக்கணும், ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினராகவும் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களோட சர்டிஃபிகேஷன் கோர்ஸுக்கு கொடுங்க. நான் இது ஏன் சொல்றேன்னா முக்காவாசி சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் வந்து ஒரு 3 to 6 months பீரியட்ல முடிஞ்சிடும். இந்த 3 to 6 months பீரியட்ல வந்து நீங்க ஒரு சர்டிஃபைட் ட்ரெயினர் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட பாடி பில்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கு உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா நீங்க பாடி பில்டிங் ஆரம்பிங்க, சைமல்டேனியஸா நீங்க கோச்சிங்கும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி உங்ககிட்ட பாடி பில்டிங் பண்றதுக்கு ஃபண்ட்ஸ் இல்லைனாலும் இப்போ நீங்க ஒரு சர்டிஃபைட் ட்ரெயினரா இருக்கீங்க, அதை வச்சு நீங்க கிளைண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி காசு ஏர்ன் பண்ணி உங்களால கண்டிப்பா பாடி பில்டிங் பண்ண முடியும். இதனால தான் இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்டே வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடிகிற எக்ஸ்பென்சஸும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியாத எக்ஸ்பென்சஸும் எழுதி வைக்க சொல்லியிருந்தேன். ஸோ உங்களால் மேனேஜ் பண்ண முடிகிற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். அது வந்து அந்த டைமில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உங்களால் அதுவும் பண்ண முடிஞ்சு சர்டிஃபிகேஷனும் சேம் டைம் பண்ண முடியுமான்னு பாருங்கள். உங்களால் சேம் டைம் பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணுங்கள், இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களோட சர்டிஃபிகேஷன் கோர்ஸுக்கு கொடுங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து மார்க்கெட்டிங். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். இதில் தான் நிறைய பேர் வந்து ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு சர்டிஃபைட் ட்ரெயினர் ஆயிட்டீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் தெரிய வரும் நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபைட் ட்ரெயினர்னு சொல்லி. பட் அதனால நம்மளால மணி ஏர்ன் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு சர்டிஃபைட் ட்ரெயினருங்கிறது வந்து எவ்வளோ பேத்துக்கு தெரியுதோ உங்களுக்கு அந்த அளவுக்கு பிஸ்னஸ் வரக்கான சான்சஸ் ஜாஸ்தி. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயினர்னால ஏன் ரொம்ப ஏர்ன் பண்ண முடியலன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அவர் ஒர்க் பண்ணுற ஜிம்மில் யார் யார் வராங்களோ அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அவருக்கு எத்தனை கிளைண்ட்ஸ் கன்வெர்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் அவரோட இன்கம் இருக்கும். பட் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து சோஷியல் மீடியாங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல் இருக்குது. அதை வந்து நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணோம்னா நம்மளோட பிசினஸை வந்து ரொம்ப பெருசா நம்ம ஸ்கேல் அப் பண்ணலாம். சோஷியல் மீடியால வந்து உங்களை மார்க்கெட் பண்றதுக்கு பேசிக்கா 2 வழி இருக்குது. ஒன்னு வந்து உங்களோட ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைல், உங்களோட டயட், உங்களோட ஒர்க் அவுட், நீங்க என்னென்ன மாதிரி ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க போஸ்ட் பண்ணி நீங்க 4 பேர்த்தை இன்ஸ்பயர் பண்ணி நீங்க ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணலாம். இன்னொரு ரூட் எப்படின்னா எஜுகேட் பண்ற மாதிரி. இப்போ நீங்க ஃபிட்னஸ் பத்தியோ நியூட்ரிஷன் பத்தியோ நிறைய வீடியோஸ் நிறைய போஸ்ட்ஸ் எல்லாம் போட்டு நீங்க அப்படி நிறைய பேர்த்தை இன்ஸ்பயர் பண்ணி அவங்களுக்கு கத்து கொடுத்து அப்படியும் நீங்க வந்து ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணிக்கலாம். ஃபோர்த் பாயிண்ட் வந்து சோஷியல் ப்ரூஃபிங். ஒரு ட்ரெயினரா நம்ம விற்க போற விஷயம் வந்து யாருனாலையும் டச் பண்ணவும் முடியாது, யாருனாலையும் ஃபீல் பண்ணவும் முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு சர்வீஸை விற்கிறோம். நம்ம வந்து ஒரு டிவியோ இல்லை ஒரு ஃபோன் மாதிரி ஏதோ ப்ராடக்ட்டை விற்கல. ஸோ ஒரு சர்வீஸை விற்கும் போது ஒரு கிளைண்ட் நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வழியில ஓகே இந்த ட்ரெயினர் கிட்ட நான் காசு செலவு பண்றது வந்து எனக்கு வர்த்தா இருக்குங்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் பண்ண வைக்கணும். இதுக்கு நீங்க என்ன பண்ணோம்னா ஏற்கனவே நீங்க ஒர்க் பண்ணி ரிசல்ட் காமிச்ச கிளைண்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமில் நீங்க ஷேர் பண்ணுங்க. இல்லை உங்களோட கிளைண்ட் வந்து உங்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச், நான் இந்த மாதிரி 10 days வந்து 3 to 4 kilos நான் குறைச்சிருக்கேன், இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்கன்னா அந்த மெசேஜும் உங்களோட இன்ஸ்டாகிராமில் போடுங்க. பட் பி கேர்ஃபுல், எப்பவுமே கிளைண்டோட ஃபோட்டோ போடுறதுக்கு முன்னாடி அவங்களோட பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இதில் என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோவையோ இல்லை நீங்கள் போடுற போஸ்ட்டை பார்த்து யாராச்சும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும்போது நீங்கள் பண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் உங்களோட கிளைண்டோட மெசேஜஸும் இருக்கும். இதை அவங்களுக்கு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும், உங்களோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே இவர்கிட்ட சேர்ந்தா எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கொடுப்பாங்கிற ஒரு பிலீஃப் வரும். இந்த மாதிரி கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட ஃபாலோவர் பேஸ் ஜாஸ்தியாகும், உங்களோட கிளைண்ட் பேஸ் ஜாஸ்தியாகும். இவென்ச்சுவலாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிற கூட சான்சஸ் ஜாஸ்தி. ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சிச்சுன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸில் நீங்கள் செலவு பண்ணுற காசை கூட நீங்கள் மிச்சப்படுத்திக்கலாம். 5th டிப் வந்து ப்ரெசன்டேஷன். நம்ம கிளைண்ட் கிட்ட பேசும்போது ரொம்ப நீட்டாகவும் பொலைட்டாகவும் நம்ம பேச கற்றுக்கணும். அதே மாதிரி சில டைம் நம்ம நேரில் போய் கிளைண்ட்ஸை மீட் பண்ண வேண்டிய சான்சஸ் வரும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து நல்லாவே இருக்கணும். பேக்கேஜிங் சாமி பேக்கேஜிங். ஸோ ஒரு கிளைண்ட் கிட்ட பேசும்போது அவங்களோட ரிக்வயர்மெண்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம நல்லாவே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்கிறோங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லும் போது நீங்கள் வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக் இந்த மாதிரி பண்ணுவோம், போக போக உங்களோட பாடி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ண போகிறீங்கிற மாதிரி ஒரு ரஃப் அவுட்லைன் சொல்லுங்கள். இந்த மாதிரி சொல்லும் போது என்ன ஆகுனா ஓகே என்னோட ட்ரெயினருக்கு வந்து என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்ட்டு தெரிய வரும். இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஒரு 10 கிளைண்ட்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா அந்த 10 கிளைண்ட்ஸுமே கன்வெர்ட் ஆகி உங்ககிட்ட சேருவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து ட்ராப் அவுட் ஆவாங்க. ட்ராப் அவுட் ஆகிற மெயினான ரீசன் என்னன்னா ஒன்று வந்து உங்களோட ப்ரைசிங் வந்து சுத்தமாக ஒத்து வராமல் போய் ட்ராப் ஆகிறவங்க. இவங்களை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா
ஒரு சிலவங்கள நம்மளால் கன்வின்ஸ் பண்ண முடியும், ஒரு சிலவங்களை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாது. செகண்ட் வந்து நான் அப்புறமா ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இந்த அப்புறமா ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க கிட்ட வந்து நீங்கள் வந்து ஓகே நான் உங்களை எப்போ காண்டாக்ட் பண்ணி நான் திரும்ப உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணலான்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்க எந்த டேட்டில் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்கிறாங்களோ அன்னைக்கு கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணி அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி நீங்கள் என்ன இந்த டேட்டில் காண்டாக்ட் பண்ண சொன்னீங்க, நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோமான்னு நீங்கள் கேளுங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து உங்களோட அப்ரோச் வந்து ப்ரொஃபஷனலாக தெரியும் அண்ட் அவங்க கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் ரொம்பவே ஜாஸ்தி. சிக்ஸ்த் டிப் வந்து ப்ரைசிங் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீங்கள் தப்பாக ப்ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டார்கெட் கிளைண்ட்ஸ் வந்து யாரும் சேர மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் முடிஞ்சு நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கும் போது நீங்கள் எவ்வளோ கம்மியாக சார்ஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக சார்ஜ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 பீப்புள் வந்து அந்த ஒரு லோ ப்ரைஸில் நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள். ஒன்ஸ் அவங்க ரிசல்ட்ஸ் காமிக்க ஆரம்பித்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களோட ப்ரைஸிங் வந்து நீங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிங்க. பட் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஒன்ஸ் ஒரு கிளைண்ட் நீங்கள் ஆன்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்றைக்குமே நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற சர்வீஸோட குவாலிட்டி வந்து நீங்கள் கம்மியே பண்ணக்கூடாது. போக போக என்ன ஆகுனா உங்ககிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் நிறைய என்கொயரிஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து இன்கேஸ் உங்களால் கிளைண்ட்ஸை எடுக்க முடியாதுன்னா நீங்கள் எடுக்க முடியாதுன்னே சொல்லிடுங்க. இல்லை நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ட்ரைனிங் வாங்கியே தான் ஆகணும், எனக்கு உங்ககிட்ட தான் சேரணும்னு யாராவது வந்து சேர்ந்தாங்கன்னா அந்த டைம் வந்து நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள் நான் எடுக்கிறது இல்லை, பட் நீங்கள் கண்டிப்பாக எங்கிட்ட நீங்கள் வந்து சேர்ந்தே ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்கள் சேர்ந்துக்குங்கன்னு சொல்லுங்கள். பட் அவங்கக்கிட்டையும் நீங்கள் முக்கியமாக உங்களோட குவாலிட்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா 4 பேர் வந்து உங்ககிட்ட சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா தான் இன்னொரு 4 பேர் வந்து சேருவாங்க. ஸோ எங்கேயாவது நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டே இருந்துச்சுன்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக அடிப்படும். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு போனஸ் டிப்பாக என்ன சொல்லுவேன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாதோ இல்லை உங்களோட இங்கிலீஷ் வந்து அந்த அளவுக்கு ஃப்ளூவெண்ட்டாக இல்லைனாலோ உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து இல்லாட்டி வேர்ல்டில் தமிழ் பேசுகிறவங்க யார் வேணாலும் உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணுவாங்க ட்ரைனிங்க்கு. பட் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களோட ட்ரைனிங் பாசிபிலிட்டிஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேபி உங்களோட பிஸ்னஸ் வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் எக்ஸ்ட்ராவாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக வரல இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னா தயவு செஞ்சு அதுவும் கற்றுக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய ஜாப் ரோல்ஸ் இருக்குது. அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணது வந்து வெறும் ஆஸ் அ பாடி பில்டர் அண்ட் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருந்து நீங்கள் எப்படி காசு ஏர்ன் பண்ணலாங்கிறது தான். இதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா, இது ரெண்டுலேயுமே வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சில விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணதே. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களோட ஃபேமிலி சர்க்கிளில் வந்து யாருக்காவது ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் ஆகணும் இல்லாட்டி இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு கெரியர் பில்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பி கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதை ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட பேர் ஆஷிக், நான் ஒரு சர்டிஃபைட் அட்வான்ஸ் ஃபிசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பர்ட். திரும்ப இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.